விஜய் டிவில பிரபலமான ஆங்கரா இருந்தவங்க தான் பாவனா. இவங்க சிவகார்த்திகேயன் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் டிவில ஒரு சின்ன தொகுப்பாளரா தன்னுடைய கெரியரை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் சினிமால முன்னணி நடிகரா உயர்ந்திருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். இவர் முதல்ல விஜய் டிவில கலக்க போகுது யாரு அப்படின்ற ஒரு ஷோல டைட்டில் வின்னரா ஆனாரு. அதுக்கப்புறம் தான் அதே தொலைக்காட்சியில பல நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கினாரு. இவருடைய நிகழ்ச்சிக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. இவருடைய காமெடி பாத்தீங்கன்னா டைமிங் காமெடியா இருக்கும். ஆன் த ஸ்பாட்ல காமெடி பண்றதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதுக்கப்புறம் மெரினா படத்து மூலமா திரையுலகில காலடி எடுத்து வச்சாரு சிவகார்த்திகேயன். அவருடைய முதல் படமே எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மனங்குத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல், காக்கி சட்டைன்னு ஒரே வருஷத்துல 4 ஹிட் படங்களை கொடுத்தாரு. இதனாலேயே அந்த வருஷத்தினுடைய சிறந்த பொழுதுபோக்கு நடிகர் அப்படின்ற விருதையும் தட்டி சென்றாரு. தொடர்ந்து இவருடைய படங்கள் எல்லாமே காமெடி ஜெனர்லயே போயிட்டு இருந்தது. எனக்கு சீரியஸான கேரக்டர் நடிக்க வரும் அப்படின்னு கமர்ஷியல் படங்களுக்கு பேஸ் போட ஆரம்பிச்சாரு. அதுலதான் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சாரு. அந்த படம் மக்கள் கிட்ட நல்ல விமர்சனத்தையும் பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அமரன் திரைப்படம் நடிச்சாரு. இந்த படம் இவருடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது. இந்த படத்தை கமலஹாசன் தயாரிச்சிருந்தாரு. இந்த படம் வசூல்லையும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் கோட் படத்துல விஜய் கொடுக்கக்கூடிய துப்பாக்கிய சிவகார்த்திகேயன் கையில வாங்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இத பார்த்து அவருடைய ரசிகர்களாம் விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு மறைமுகமாவே பேச ஆரம்பிச்சாங்க. இதுல சிவகார்த்திகேயன் விஜய் டிவில இருக்கும்போது அந்த நேரத்துல மிகப்பெரிய தொகுப்பாளினியா இருந்தவங்க தான் பாவனா. அவங்க சிவகார்த்திகேயன் பத்தி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது, சிவகார்த்திகேயன் சாதாரண ஆள் இல்லைங்க. நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான போராட்ட குணம் கொண்டவர். அவர் யாராவது அவருக்கு துரோகம் செஞ்சாலோ இல்ல அவருடைய வளர்ச்சியை தடுத்தாலோ அதையெல்லாம் சுக்குநூறா உடைச்சறிஞ்சு பல மடங்கு சாதனையை செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் யார் அவருக்கு எதிரியாவோ இல்ல துரோகம் செஞ்சாலோ அவங்களோட அன்பாவே பழகுவாரு. இதுதான் அவருடைய யதார்த்தமான குணம். இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தனக்கு துரோகம் செய்தவங்களுக்கு இப்படித்தான் அவர் பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு பாவனா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.